இப்ப இது வந்து அடுத்து வந்து பார்க்க போறது ஸ்டாக் விட்ஜெட். ஸ்டாக்னா என்ன? ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்து வர்றது தான் ஸ்டாக்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஸ்டாக்லயும் நம்ம காலம் வரும் நெறைய விட்ஜெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப விட்ஜெட்ஸ் ஆட் பண்ணி அதுக்கு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுக்கலாம். ஒரு கண்டெய்னர் இருக்குன்னா, அந்த கண்டெய்னருக்கு மேல இன்னொரு கண்டெய்னர் வேணும் அப்படிங்கிறபோது, நம்ம அந்த ஸ்டாக் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம பொசிஷன் விட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதை கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஐ வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கு வந்து ஸ்டாக் விட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டாக் விட்ஜெட் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டாக் வந்து ஃபிட்டுன்னா ஸ்டாக் வந்து அதில் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணுமா, ஃபிட்டில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கலாமா, இல்லை க்ளோஸாக இருக்கலாமா. இப்போ நம்ம காலமில் பார்த்தோம்ல, ஸ்பேஸ் ஈவன்லையா இல்லை எப்படி கொடுக்கலாம்னா அந்த மாதிரி இதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இல்லை சில்ட்ரன்ஸ் எவ்வளோ சில்ட்ரன்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். காலம்குள்ளே எக்ஸ்பேண்ட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட்னா இந்த ஸ்டாக் வந்து அந்த யூஐ ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி. அப்புறம் இப்போ கீழே நான் காமிக்கிறேன். சிங்கிள் ஸ்க்ரோல் வியூ இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்க்ரோல் வியூனா நம்ம யூஐயூவில் வந்து இப்போ லிஸ்ட் வியூ பில்டர்னு ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணால் நமக்கு வந்து நிறைய லிஸ்ட்ஸ் வரும். அப்போ வந்து அப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு சிங்கிள் ஸ்க்ரோல் வியூ வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ கண்டெய்னர் இருக்குது, கண்டெய்னர் உள்ள கண்டெய்னர் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கண்டெய்னர் மேலே கண்டெய்னர் வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜ் விட்ஜெட். இமேஜ் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து அந்த ஆப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இமேஜ் யூஸ் பண்ணுவோம். இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணுறப்ப நெட்ஒர்க் யூஸ். இப்போ க்ரோம்லேருந்து இமேஜ் வந்து எடுத்து வைக்கிங்கன்னா நெட்ஒர்க் இமேஜ். இப்போ டவுன்லோட் பண்ணி நீங்களே ஆப்குள்ளே செட் பண்ணுறதுனா அசெட்டு ஃபைல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெட்ஒர்க் இமேஜ்னால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா தேவைப்படும். மற்ற இமேஜஸ்லாம் நீங்கள் டேட்டா இல்லாதப்பலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் இருக்குது. இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். சர்க்கிளில் வத்தாமல் இருக்குது. அதுக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் ரவுண்டாக இப்போ ப்ரொஃபைல் போட்டாலும் அப்படின்னா ரவுண்டாக வைக்கலாம். அந்த ரவுண்டு இமேஜ் வைக்கிறதுக்காக நம்ம சர்க்கிள் அவதார்லாம் யூஸ் பண்ணி இமேஜை வந்து செட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அசட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து இமேஜ் டாட் அசட்ஸ்குள்ளே அந்த ஃபைலோட லிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அசட்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இமேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே அந்த ஃபைலோட பாத்தத்தை வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். இப்போ சர்க்கிள் அவதாரத்தில் வந்து அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சர்க்கிள் அவதார்னா அந்த ரவுண்டு இமேஜுக்குள்ள அந்த இமேஜ் வந்து காமிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நெட்ஒர்க் இமேஜ் யூஸ் பண்ணி ஃபிட்டு கொடுத்துருக்கோம். ஃபிட் வந்து கவர்னால் அந்த நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர்னா கண்டெய்னருக்குள்ளே ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி வைக்கிறதுக்கு கவர் கொடுத்துருக்கோம். இதில் நிறைய இருக்குது. அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இமேஜை வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ அந்த விஜெட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த விஜெட்ஸ்லாம் வச்சு நம்ம என்னென்னலாம் லேயர் வச்சுலாம் க்ரியேட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அப்போ வந்து மொத்தமாக இந்த காமிச்ச 6 விஜெட்ஸை வச்சு நீங்கள் நீட்டாக ஒரு யூஐ வந்து பில்ட் பண்ணலாம். அப்புறம் ரெஸ்பான்சிவாக இருக்கும். டிசைனும் வந்து உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ யூசர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் அதை வந்து பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரோ காலம் ஸ்டாக்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்புறம் பெர்ஃபார்மன்ஸும் இப்போ ஆப்போட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். அப்போ இதெல்லாம் ஒரு டைம் நீங்கள் பார்த்து ஆப் வந்து கிரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஆப்பை டிசைன் பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் தேங்க்யூ.